ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير أملا صدق الله مولانا العظيم قال نبينا عليه الصلاة والسلام مروا أولادكم بالصلاة وهم أبناء 7 سنين وضربوهم عليها وهم أبناء 10 وفرقوا بينهم في المضاجع صدق رسول الله صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சிறப்பு வாய்ந்த ஜும்ஆவினுடைய தினத்தில் அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற வர இருக்கின்ற அத்தனை நபர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் மேலான நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமூகத்திற்கு நிறைய அமானிதங்களை வழங்கியிருக்கிறான். அமானிதங்களை வழங்கியது மாத்திரமல்லாமல் அந்த அமானிதங்களை நீங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். அந்த அமானிதங்களிலே நீங்கள் மோசடி செய்யக்கூடாது. அந்த அமானிதங்களை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். அந்த அமானிதங்களை நீங்கள் நிறைவேற்ற தவறுகின்ற பொழுது நாளை மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் விசாரணைக்கு நீங்கள் உட்படுத்தப்படுவீர்கள் என்றெல்லாம் அமானிதங்களை பற்றி அல்லாஹும் ரசூலும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, இந்த அமானிதங்களுடைய பட்டியலிலே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அமானிதம் குழந்தை என்கின்ற அமானிதம். நவம்பர் 14 இந்தியா முழுக்க குழந்தைகள் தினம் இன்றைக்கு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழலிலே குழந்தைகளுக்குண்டான வழிகாட்டுதலை இஸ்லாம் ஒரு குழந்தையை வார்த்தெடுப்பதற்கு, ஒழுக்க சீலராக உருவாகுவதற்கு, அந்த குழந்தையை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்கின்ற வழிகாட்டுதலையும், அந்த குழந்தைகளை ஒழுக்க சீலர்களாக நல்லொழுக்கம் உள்ளவர்களாக நீங்கள் உருவாக்க வேண்டும், அதன் பெற்றோருடைய பொறுப்பு என்கின்ற விஷயங்களையும் அல்லாஹ் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறது. அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்ஆவிலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, குழந்தைகளுடைய விஷயத்தில் இஸ்லாம் சொல்லித் தருகின்ற சில முக்கிய வழிகாட்டுதல் என்னவென்று சொன்னால், முதல்ல குழந்தைகளுக்கு வாழும் உரிமையை நீங்கள் கொடுங்கள். குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள். குழந்தைகளை நீங்கள் வெறுக்கின்ற குழந்தை பிறந்தால் அதை வெறுப்பதும், அந்த குழந்தைகளை கொலை செய்வதற்குண்டாக தூண்டுவதும், அதை ஆரம்பத்திலேயே கலைப்பதும், இவைகளெல்லாம் உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறது. அதே போன்று குழந்தைகளுடைய விஷயத்தில் ஆண் பெண் என்று பாகுபாடு இல்லாமல் அந்த குழந்தைகளை நீங்கள் பாருங்கள். அந்த குழந்தைகளுக்கு கல்வியையும் நல்ல ஒழுக்கங்களையும் நீங்கள் சொல்லுங்கள்.
அந்த குழந்தைகளுக்கு விளையாட்டிற்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுங்கள். அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை நீங்கள் போதித்து வாருங்கள். குறிப்பாக இஸ்லாம் வழிகாட்டுகிற முக்கியமான ஒரு அம்சம், குழந்தைகளுக்கு நீங்கள் செலவு செய்கின்ற பொருளாதாரம் அது ஹலாலானதாக இருக்க வேண்டும். இது போன்ற ஒரு அழகான வழிகாட்டுதலை இஸ்லாம் குழந்தைகளுடைய விஷயத்தில் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்மறை குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் குழந்தைகளை பற்றி என்னென்ன விஷயங்களை எல்லாம் குழந்தைகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா. குழந்தை உலகத்தினுடைய ஒரு அலங்காரம். குழந்தைகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்கல. கொடுத்தவர்கள் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும், சரியாக உருவாக்கப்பட வேண்டும். கொடுக்கப்பட்டவர்கள் பாக்கியமானவர்கள். அல்லாஹுடைய நாட்டத்தின்படி அல்லாஹு தாலா உலகத்தில் குழந்தைகளை சிலருக்கு கொடுக்கிறான், சிலருக்கு கொடுக்காமலும் இருக்கிறான். குழந்தை கொடுக்கப்பட்டவர்கள் அந்த குழந்தையை உருவாக்குகிற விஷயத்தில் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக அதை சீர்திருத்தி அதை சீராக்கி உருவாக்குகின்ற மிகப்பெரிய ஒரு பொறுப்பு பெற்றோர்களுக்கு உண்டு. திருமறையில் அல்லாஹ் அது ஒரு அலங்காரம் என்று சொல்லுகிறான் குழந்தைகளை பற்றி. குழந்தைகளை பற்றி இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது குழந்தைகளுக்கு பாலூட்டுவது சம்பந்தமான சட்டங்களையும் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். எத்தனை ஆண்டு காலம் அவர்களுக்கு பால் ஊட்ட வேண்டும், குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த 2.5 ஆண்டு காலம் பாலூட்டுங்கள் அப்படிங்கிற செய்தி குர்ஆனில் இருக்கிறது. குழந்தைகளுக்கு வசியத்து செய்யுங்கள். உங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு பின்னால் அது எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை பிள்ளைகளுக்கு கற்றுத்தருங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதே போல் உங்களுடைய குழந்தைகள் பருவ வயதை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் உங்களுடைய வீட்டுக்குள் வருவதற்கே அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அனுமதி வாங்கிவிட்டு வர வேண்டும். சில நேரங்களில் அவர்கள் உங்கள் வீட்டுக்கு வர்றப்ப அனுமதி பெற்று கேட்டு வர வேண்டும் என்கின்ற விஷயத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து நூரிலே நமக்கு என்ன செய்கின்றான், தெளிவுபடுத்துகிறான். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் குர்ஆனில் அல்லாஹ் குழந்தைகளை பற்றி சொல்லுகின்ற ஒரு விஷயங்கள். பொதுவாக மிகப்பெரிய ஒரு தலைவர் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அவங்க எவ்வளவு உயர்வான பொறுப்புகள் அவங்கள்ட்ட இருந்தாலும் கூட, மிகப்பெரிய நபியாக இருந்தாலும் கூட, குழந்தைகளோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அணுகுமுறை, அவங்க எப்படி அணுகுறாங்க குழந்தைகள்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கங்க அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்தது மிகவும் அழகான ஒரு வழிகாட்டுதலை சொல்லி தந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளிடத்தில் அன்பை வெளிப்படுத்துங்கள், அன்பை காட்டுங்கள், குழந்தைகளிடத்தில் சரிசமமான முறையில் அவங்கள்ட்ட நடந்துக்கங்க. ஒரு ரசூலுடைய ஒரு சபை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்திருக்கிற அந்த நேரத்தில் ஒரு குழந்தை ஒன்று வருது. உள்ள ஒரு பையன் வர்றான், வந்து தன்னுடைய தந்தையை தேடுகிறான். அப்படி தேடி பிடிச்சி ஒரு வழியாக அவங்க தந்தை கிட்ட போய் நின்றவுடனே அந்த தந்தை என்ன செய்கிறார், அந்த குழந்தையினுடைய தலையில் தடவி விட்டு முத்தம் கொடுத்து மடியில் உட்கார வச்சுக்கிறார். இந்த செயலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு பிள்ளை வருது, இன்னொரு குழந்தை வருது. வர்றப்ப அதுவும் தந்தையை தேடுது. அதே தந்தை அவருடைய பிள்ளை தான். அதுவும் உள்ள வந்து தன்னுடைய பிள்ளைகிட்ட அத்தாட்ட போய் உட்காருது. அவர் என்ன செய்கிறார், தலையில் தடவி கொடுத்துட்டு கீழே உட்கார வச்சுக்கிறார். இதை ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு சொன்னாங்களாம், ஏன் நீங்கள் அந்த குழந்தைய இன்னொரு தொடையில் உட்கார வைங்களேன் அப்படின்னாங்களாம். அந்த குழந்தைய முத்தம் கொடுத்து ஒரு தொடையில் உட்கார வச்சிங்க, அது ஆண் குழந்தை, இது பெண் குழந்தை. இந்த பிள்ளைய நீ என்ன செஞ்சுறீங்க, தடவி கொடுத்துட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டீங்க. ஏன் இன்னொரு தொடை இருக்கிறது அல்லவா, அந்த தொடையில் நீங்கள் உட்கார வைக்கலாமே அப்படின்னு சொல்லி அவருக்கு கட்டளையிட்டார்கள். கட்டளையிட்டது மாத்திரமல்ல, உடனே அந்த சஹாபி என்ன செய்தார், அந்த குழந்தையை தூக்கி என்ன செஞ்சுட்டார், இன்னொரு மடியில் இன்னொரு தொடையில் உட்கார வச்சுக்கிட்டார். இந்த செய்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளுக்கு மத்தியில் நீங்கள் பாகுபாடு காட்டாதீர்கள், குழந்தைகளை கொண்டாடுங்கள் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழந்தைகள் தினம் அப்படிங்கிறத விட குழந்தைகள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற குழந்தைகளை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள். எந்த குழந்தைகளாக இருக்கட்டும், அல்லாஹ் தந்திருக்கிறானா அந்த நியமத்தை கொண்டு நீங்கள் முதலில் மகிழ வேண்டும், சந்தோஷம் அடைய வேண்டும், அவர்களோடு அன்பு பாராட்ட வேண்டும் என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க அல்லவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன குழந்தைகள் எல்லாம் முத்தம் போடுவாங்க. அதை ஒரு அரபி காட்டு அரபி ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் பார்க்கிறார். அக்ரா பின் ஹாபிஸ் என்று சொல்லுகின்ற ஒரு சஹாபி பார்க்கிறார். அந்த முத்தம் போடுற அந்த நிகழ்வு அவருக்கு பெருசாக தெரியுது. குழந்தைங்களை கொஞ்சுறது, குழந்தைங்களுக்கு முத்தம் போடுறது அவருடைய பார்வையில் ஒரு பெரிய நிகழ்வாக தெரியுது. அவர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறார், நீங்கள் குழந்தைங்களுக்கு முத்தம்லாம் கொடுப்பீங்களா,
குழந்தைங்களுக்கு நீங்கள் கொஞ்சுவீங்களா, அவங்கள முத்தம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப ஆமாம் முத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறாங்க. திரும்ப அவர் சொல்கிறார், அந்த அக்ரா பின் ஹாபிஸ்ங்கிற எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறது, நான் இதுவரையும் ஒருத்தவர்கிட்ட கூட நான் முத்தம் கொடுத்ததில்லை, அன்பை பரிமாறியதில்லை, கொஞ்சினது கிடையாது, முத்தம் கொடுத்தது கிடையாது என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய உள்ளத்தில் இருந்து அன்பை அல்லாஹ் கலட்டி விட்டான். இது ஒரு ரிவாயத்தில் வரும். வேறொரு ஹதீஸில் இப்படி வரும், அன்பு காட்டாதவர் அன்பு காட்டப்படமாட்டார் என்று சொன்னார். நீங்கள் அன்பு காட்டுங்க, அல்லாஹ் உங்கள் மீது அன்பு காட்டுவான். அன்பு காட்டுங்க, அல்லாஹ் தந்திருக்கிறான், ஒரு அருட்கொடையை தந்திருக்கிறான். குழந்தைங்கிறது மிகப்பெரிய ஒரு அருள் செல்வம். அதை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள், அதை கொண்டு நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள், அந்த குழந்தைகளை கொண்டு மகிழுங்கள், கொண்டாடுங்கள் என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். குழந்தைகளுடைய எல்லா விஷயத்தும் ரசூலுல்லாஹ் உணர்வுகளை மதித்திருந்தாங்க. சில நேரம் அவங்க சொல்ற கருத்துக்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்வாங்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சபை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பால் கொண்டு வரப்படுகிறது. பொதுவாக ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த பழக்கம்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல கொஞ்சம் பால் கொடுத்துட்டு மீதி பாலை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த பக்கத்தில் கொடுக்குற அந்த முறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கம் யார் உட்கார்ந்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல கொடுப்பாங்க. வலது பக்கத்துலேருந்து அப்படியே கொடுத்து விடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுக்குவாங்க. பக்கத்தில் ஒரு சிறு வயது சஹாபி அமர்ந்திருக்கிறார். இடது பக்கத்தில் பெரிய பெரிய சஹாபாக்கள் தான் இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள்லாம் இடது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு சின்ன வயது சஹாபி அமர்ந்திருக்கிறார், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சிறுவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன்பா எப்போ நான் அந்த வலது பக்கம் கொடுப்பேன், பக்கத்தில் பெரிய சஹாபாக்கள்லாம் மூத்தவங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க, அவர்கிட்ட கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறுவர்களுடைய அந்த ஒரு உணர்வுகளை மதிக்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்குறாங்க. கேட்டப்ப அவர் சொல்லுகிறார், இல்லை ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து கிடைக்கிறத நான் எப்படி விட்டு தர முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடிச்சிட்டு மிச்சம் தர்றாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வாய்ப்பை நான் எப்படி விட்டு தர முடியும்? இல்லை, எனக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சிறுவர் சொல்லுகிறார். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லுக்கு மதிப்பளித்து, அவருடைய உணர்வுக்கு மதிப்பளித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, அந்த சிறு வயது சஹாபிக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஹதீஸில் வருகின்றது அல்லவா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதித்தார்கள், அவங்களுடைய உணர்வுகளை, அவங்களுடைய பேச்சுக்களை ரசித்தார்கள், அவர்களோடு விளையாண்டார்கள், அன்பு பாராட்டினார்கள், முத்தம் கொஞ்சினார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸில் வரும், தன்னுடைய தோளில் தூக்கி கொண்டு அவங்களுடைய 2 காலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோள் மேலாக அப்படி தொங்கிக் கொண்டு இருக்கும். தோளில் உட்கார வச்சுக்கிட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடை வீதிகளே தெருக்களிலே நடந்து சென்றார்கள் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஹதீஸில் நாம் காண முடியுது அல்லவா. இப்போ ரசூலுல்லாஹ் குழந்தைகளோடு எப்படி அரவணைத்து நடந்தார்கள், அழகான ஒரு நடைமுறையில். ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர், அவங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருந்தது, நிறைய பிரச்சனைகள் இருந்தது, நிறைய சவால்கள் இருந்தது, நிறைய எதிர்ப்புகள் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அவர்கள் குழந்தைகளோடு என்று வருகின்ற பொழுது அவர்களோடு அன்பாகவும் அவர்களை போன்று இவர்களும் மாறி அன்பை பாசத்தை வெளிப்படுத்தி அவர்களோடு இவர்களும் ஒன்றாக கலந்து நடக்கின்ற இந்த நடவடிக்கையில் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இங்கு நமக்கு விளங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்கின்றோம், காண முடிகிறது அருமையானவர்களே. அதனால குழந்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்கள், மிகப்பெரிய ஒரு நியமத். அவங்களை கொண்டாடுங்க, அவர்களை கொண்டு மகிழ்ச்சி அடையுங்கள், அவர்களோடு கொஞ்சுங்கள், அவர்களோடு அன்பை நீங்கள் என்ன செய்யுங்க, பரிமாறிக்கொள்ளுங்கள் என்பதை எல்லாம் இஸ்லாம் வழிகாட்டி தந்திருக்கிறது. அது மட்டும் வழிகாட்டவில்லை, அந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய விஷயங்கள், அவங்களுக்கு போதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள், அவர்களுக்கு சரியான வயதில் போதிக்க வேண்டியது இன்றைக்குள்ள காலகட்டத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் கடமையாக இருக்கிறது. இன்னைக்கு உள்ள செல்லுகின்ற கலாச்சாரங்கள், கலாச்சார மாற்றம், கலாச்சாரம் சீரழிவுகள், நம்மை சுற்றி நடக்கின்ற பாவமான காரியங்கள் எல்லாத்தையும் நாம் பார்க்குறப்ப ஒவ்வொரு பிள்ளையினுடைய சிந்தனையும் அதே போன்று தான் போகிறது. இதுதான் போல, இதுதான் உலகம் போல, இதில் இங்கே இப்படித்தான் நடக்கணும் போல, இதெல்லாம் இப்படி செய்யணும் போல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, எல்லா காட்சிகளையும் அவன் பார்க்கின்ற எல்லா காட்சிகளையும் வந்து அவனுடைய உள்ளத்தில் பதியப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலே, இந்த இப்படியான ஒரு கால சூழ்நிலையில் ஒரு குழந்தையை ஒழுக்க சீலராக உருவாக்குவது, தவறான காரியத்திலே அவன் செல்லாமல் இருப்பதை விட்டும் தடுக்கக்கூடிய வயது
அந்த சரியான வயதில் அவர்களை போதித்து விட வேண்டும். குறிப்பாக நாம் சொல்லணும்னா ஒரு 7 வயதிலிருந்து 14 வயதுக்கு வரை இருக்கின்ற அந்த பருவம் இருக்கிறது அல்லவா, குழந்தையினுடைய முக்கியமான பருவம். அதுக்கு முன்னால் 7 வயதுக்கு முன்னால் வரையும் விளையாட்டு பருவம், அவங்களோட விளையாடுறது, ஜாலியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, அவங்கள கொண்டு நாம் மகிழ்ச்சி அடைகிறது, அன்பை வெளிக்காட்டுறது, கொஞ்சுறது எல்லாம் இருக்க வேண்டும். 7 வயதிலிருந்து 14 வயது வரைக்கும் இருக்கின்ற அந்த பருவம் இருக்கிறது அல்லவா, இது ஒரு குழந்தைகளுக்கு போதிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பருவம். இந்த பருவத்தில் எதை நாம் சொல்லிக் கொடுக்குறோமோ முழுமையாக சொல்லிக் கொடுத்து விட வேண்டும். முக்கியமான விஷயங்களை பற்றி அந்த வயசிலே போதித்து விட வேண்டும். ஏன்னா 14 வயசு தாண்டிச்சுன்னா இன்றைக்கி உள்ளதில் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் நம்ம யார் என்ன பேசினாலும் எதிர்த்து பேசுகிற ஒரு சூழல், எதிர்த்து பேசுகிற வீட்டிலேயே நிறையா வீட்டில் அதுதான் நிலைமைகள் இருக்கிறது. நிறைய பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா, அத்தாவை அம்மாவை சர்வசாதாரணமாக எதிர்த்து பேசுகின்ற அந்த சூழல் உருவாகிறது என்று சொன்னால், அதற்கு முன்னால் அவன் வளருவதற்கு முன்னாலேயே அந்த விஷயங்களை அவனுடைய உள்ளத்தில் பதிய வச்சிட வேண்டும். அவனுடைய விஷயத்தில் எதெல்லாம் நம்ம போடணுமோ. நிறையா பேர் என்னென்னா பேசுறது இல்லை, குழந்தைகளோட சொல்கிறது கிடையாது. சொல்வதற்கு நாம் என்ன செய்கிறோம், வெக்கப்படுறோம். பிள்ளைங்கள்கிட்ட பேசுகிறதும் அவர்களோடு பழகுவதும் அந்த 7 to 14 வயசில் நண்பர்கள் மாதிரி பழகி என்னென்ன விஷயத்தெல்லாம் ஒழுக்கங்களை சொல்லித்தர வேண்டுமோ அதையெல்லாம் சொல்லி கொடுத்து விட வேண்டும். பெற்றோர்கள் மீது கடமையாக இருக்குது. அதுவும் இந்த மாதிரியான ஒரு சூழலில் இது பாவம், இது ஹராம், இந்த கலாச்சாரம் நமக்கு கூடாது என்கின்ற விஷயங்களை எல்லாம் அவனுடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏன்னா ஸ்கூல்லேயே அவன் சண்டைக்கு போகிறான், ஸ்கூல்லேயே அவன் எல்லா ஹராமான விஷயங்களையும் பழகுகிறான், ஸ்கூல்லேயே அவன் அவனுடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலை அப்படி உருவாக்குகிறது. அந்த நேரத்தில் அவனுக்கு நல்லது கெட்டதை சொல்லித்தர வேண்டிய மிக முக்கியமான ஒரு பருவம் என்ன தெரியுமா, இந்த 7 வயதிலிருந்து 14 வயதுக்கு உண்டான இருக்கின்ற இந்த பருவம். அந்த பருவத்தில் பெற்றோர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லா விஷயங்களும் அவனுக்கு அந்த பருவத்தில் போதிச்சிடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளையாக இருந்த சஹாபாக்களுக்கு அந்த வயசில் போதித்த மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, முதல்ல இறை அச்சத்தை அவங்களுடைய உள்ளத்தில் சொன்னாங்க. சிறுவனே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சில உபதேசங்கள் செய்கிறாங்க, நீண்ட ஹதீஸில் வரும். சிறுவனே, முதல்ல இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்துகொள். முதல்ல ரசூல்லா அந்த வயசில் உள்ளத்தில் பதிய வைக்கிறது என்ன தெரியுமா, இறை சிந்தனையை, இறை பயத்தை, அல்லாஹ் தான் எல்லாம் கொடுக்கிறான் அப்படிங்கிற அந்த சிந்தனையை சின்ன வயசுடைய அந்த உள்ளத்தில் பதிய வைக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, சிறுவரே நீ முதல்ல இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்து வாழ். அடுத்து சொல்கிறாங்க, அவன் உன்னை பாதுகாப்பான். நீ அவனை பயந்து வாழ்ந்தால் அவன் உன்னை பாதுகாப்பான், அவன் உன்னை காப்பாற்றுவான். நீ கஷ்டப்படுற நேரத்தில் அவன் உன்னை காப்பாற்றுவான் என்ற உபதேசத்தை போதிக்கிறார். அடுத்து சொல்லுகிறார்கள், நீ ஆரோக்கியமாக இருக்கிறப்ப, நல்லா இருக்கிறப்ப அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர். நீ கஷ்டப்படுற நேரத்தில், நீ துன்பப்படுகின்ற நேரத்தில், சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிற நேரத்தில் அல்லாஹ் உன்னை நினைவு கூறுவான். சின்ன பிள்ளைக்கு சிறுவனே கூப்பிட்டு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறுவர்களை உள்ளத்தில் இதை போதிங்க அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலும் இந்த ஹதீஸில் இருக்கிறது. இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு போதிச்சிடுங்க. அல்லாஹ்வை பயந்துக்கப்பா, முதல்ல விஷயம் அதுதான் அடிப்படை. அது முதல்ல வரணும். அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்தில் இறங்கணும். அந்த வயசில் அல்லாஹ்வை பயந்துக்க, எங்கே போனாலும் எந்த செயல் செய்ததாக இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து வாழ், அல்லாஹ் நாளை பதில் சொல்லி ஆகணும். இந்த ஒரு சிந்தனை விதைங்க உள்ளத்தில். அல்லாஹ்வை பற்றி உண்டான சிந்தனையை முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதைக்கிறார்கள். எது கேட்டாலும் அல்லாஹ்விடத்தில் கேள் சொன்னாங்க. சிறுவனே, எது கேட்டாலும் அல்லாஹ்ட்ட கேள். நீ ஏதாவது உதவி கேட்கிறாயா, அல்லாஹ்ட்ட கேள். குழந்தைகளுக்கு பழக்குங்க, அல்லாஹ்ட்ட கேட்டு பழகு. தொழுவப்போ அப்படின்லாம் சொல்கிறோம்ல, பழக்குங்கன்னு சொல்கிறோம். ஆனால் நிறைய பேர் அதில் கோட்டை விட்டு தான் இருக்கிறோம். கேட்டால் கேட்க மாட்டேங்கிறான். அஜரத்து நிறைய செல்லம் கொடுக்குறோம். செல்லம் கொடுக்க வேண்டியது தான், அது எல்லா விஷயத்திலும் இருக்கக்கூடாதுல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலா, ஒரு வஹும் அப்னாவு சபஅ சினின், 7 வயசு ஆயிடுச்சுன்னா என்ன செய்யுங்க, உங்கள் குழந்தைகளுக்கு தொழுகைக்கு சொல்லி ஏவுங்க. தொழுகை போப்பா, தொழுகை பழக்குங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. முதல்ல அவனை போக சொல்லுங்க தொழுகைக்கு. வதுரிபூஹும் அலைஹா வஹும் அப்னாவு அஷ்ரின், இல்லை 10 வயசு ஆகிடுச்சு அவன் போலையா, அதுக்காண்டி லேசாக அவனை அடிங்க. ஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மலாஜி, உங்களுடைய படுக்கையிலிருந்து அந்த பிள்ளை என்ன செய்யுங்க, தள்ளி படுக்க வைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லியும் பார்க்கணும், கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கவும் செய்யணும் அப்படிங்கிறத அந்த ஹதீஸ் சொல்லுகின்ற விஷயம்.
கனிவும் வேண்டும், இரக்கம் வேண்டும் பிள்ளைகளிடத்தில். ஆனால் கண்டிப்பும் வேண்டும். எல்லா நேரத்திலும் இரக்கம் அப்படிங்கிறது செட் ஆகாது, எல்லா நேரத்திலும் கண்டிப்பு அப்படிங்கிறதும் செட் ஆகாது. இந்த ரெண்டுமே கலந்து நீங்கள் கொடுங்கள் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் என்ன செய்கிறது, நமக்கு போதிக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்போ முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்க சொன்ன விஷயம், அல்லாஹ்வை பற்றி பதிய வைங்க, ரசூலை பற்றி, அல்லாஹ்வுடைய அச்சத்தை பற்றி. நீ உதவி தேடுவது இருந்தால் அல்லாஹ்ட்ட கேளு அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்யுங்க. உலகத்தில் எல்லா மனிதர்களும் சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்ய நாடினாலும் அல்லாஹ் நாடாமல் அது செய்ய முடியாது. உலகத்தில் எல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு தீமையை செய்யணும் நாடினாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அது நடக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உபதேசம் செய்கிறாங்க. அப்போ முதல்ல நாம குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம், அந்த பருவத்தில் ஈமானை பற்றி, இறையச்சத்தை பற்றி போதிக்கணும். ரெண்டாவது அடுத்து கல்வி விஷயம். கல்வி போதிப்பதற்கும் சரியான வயதும் அதுதான். அந்த 7 to 14 அவன் கற்றுக்கிற கல்விகள் மிகவும் முக்கியமானது அவனுடைய வாழ்க்கையில். அந்த கல்வி தான் என்றைக்கும் மனிதனை மேன்மைப்படுத்தும். நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அந்த வயசில் விளையாட்டுத்தனமாக இருக்கிறாங்க. நீங்கள் சாதித்த இமாம்கள், சாதித்த சஹாபாக்களுடைய பட்டியலெல்லாம் பாருங்கள். அவர்கள் கல்வி அவங்கள்ட்ட இருந்துச்சு, அவங்க சாதித்தார்கள். கல்வி இருந்தது, அவர்கள் உயர்ந்தார்கள். கல்வி இருந்தால் என்றைக்கும் நமக்கு பிற்காலத்தில் வெற்றியை நமக்கு தேடி தருவான் அல்லாஹ். கல்வி இருக்க வேண்டும். அந்த கல்வி ஏற்படுத்துகின்ற அந்த வயது, உருவாக்குகின்ற அந்த வயது, அந்த குழந்தை அந்த 7க்கு பின்னால் இருக்கின்ற அந்த வயது தான். அதில் கற்றுக்கிற வேண்டிய என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த 7 ஆண்டுகளில் 10 ஆண்டுகளில் அந்த பிள்ளை கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா கல்வியும் கற்றுக்கணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 150 பலஸ்தீனில் பிறக்கிறாங்க. அவர்கள் பிறந்து 2 ஆண்டுகளில் அவங்களுடைய தந்தை வஃபாத் ஆயிடுறாங்க. அவங்க தாயார் தான் அவங்கள வளர்க்குறாங்க. மக்காவுக்கு கூட்டு போகிறாங்க, கல்வி பயில சேர்த்து விடுறாங்க, குர்ஆனை மனனம் செய்கிறார்கள். அவருடைய வயது அப்போ என்ன, அது 7 வயதில் முழு குர்ஆனையும் மனனம் செய்து முடிக்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்கள்ட்ட சின்ன விளையாட்டுத்தனம் கொஞ்சம் இருந்துச்சு. என்னென்னா அவங்க அம்பு எறிகிற இதில் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. அந்த விளையாட்டில் அவங்க சொல்லுவாங்க, நான் ஒரு 10 அம்பு எரிஞ்சேன்னு சொன்னால் அதில் 9 அம்பு கரெக்டாக அந்த பாயிண்டில் போய் கரெக்டாக வந்து நான் எதை நோக்கி எறிகிறேனோ அதை போய் சரியான முறையில் போய் என்ன சென்றடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. இதை பார்த்துட்டு அவங்க தாயார் ரொம்ப வருத்தம் அடைஞ்சு கூப்பிட்டு உட்காந்து பேசுனாங்களாம், ஏப்பா உங்களுடைய விளையாடுற எல்லாம் சரி, அவனுடைய சிந்தனை என்ன செய்து மாறுது. நான் உன்னை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தது ஒரு கல்வியாளராக உன்னை உருவாக்கணும், மிகப்பெரிய மேதையாக சமூகத்திற்கு பயனளிக்கக்கூடிய ஒருவராக நான் உன்னை உருவாக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். ஆனால் உன்னுடைய சிந்தனை கொஞ்சம் விளையாட்டு பக்கம் போறது மாறுது, கொஞ்சம் கவனத்தை இதில் திருப்பி கூப்பிட்டு உட்கார்ந்து ஒரு தாயார் பேசுகிறாங்க. அவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்துகிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் நிறைய சட்டங்கள் நாற்கத்தினுடைய சமூகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்ததினுடைய பொறுப்புகளிலே மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு உண்டு என்று சொன்னால் அதை யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க பேசப்படுறோம்னா காரணம் என்ன, அப்படிடத்துல இருந்த அந்த கல்வி தான். கல்வியை கொடுக்கணும், பிள்ளைகள் அதில் ஆர்வமாக படிக்கணும். இப்போ கல்வி விஷயத்தில் நீ எந்த கல்வி எடுத்தாலும் சரி ஒரு இன்ட்ரெஸ்டோட ஒரு ஆர்வத்தோடு என்ன செய்யணும், படிக்கணும். ஏனோ தானோன்னு போனோம்னா எதையுமே படிக்க முடியாது. நம்ம எந்த கல்விக்குள்ளே போயிட்டோமோ, எந்த துறைக்குள்ளே போயிட்டோமோ, முதல்ல அது சார்ந்து நமக்கே ஆர்வத்தை தூண்டிக்கணும். சரி, இந்த கல்வியில் நான் சிறந்து விளங்க வேண்டும், நான் உயர்வை பெற வேண்டும். கல்வி வந்து விட்டது என்று சொன்னால் அனைத்தும் தானா, பொருளாதாரம் வந்துடும், மதிப்புகள் வந்துடும், நமக்கென்று ஒரு இடம் வந்துடும், நமக்கென்று இருப்புகளை நம்மால் தைக்க வைத்துக் கொள்ள முடியும், நமக்கு பயனளிக்க முடியும், நம் சமூகத்திற்கு பயனளிக்க முடியும். இது எல்லாமே எந்த ஒரு புள்ளியில் இருக்குன்னு சொன்னா கல்வி அப்படிங்கிற புள்ளியில் இருக்கிறது. இந்த கல்வியை பிள்ளைகளுக்கு சரியான முறையில் போதிக்க வேண்டிய பருவம் அந்த குழந்தைகள் ஆரம்பத்தில் இருக்கின்ற அந்த பருவம் தான். அதில் தவற விட்டுறாதீங்க. பெற்றோர்கள் மீது பொறுப்பு இருக்கிறது. அந்த நேரத்தில் அவங்க கல்வியை கொடுப்பது, சரியான முறையில் கல்வியை கொடுப்பதும், அந்த கல்வியின்படி அவன் செயல்படுவதும். நிறைய பேர் படிச்சுட்டு வேற இதில் போயிடுறாங்க. எந்த கல்வியை படிக்கிறோமோ அதை சார்ந்த துறையில் அதை சார்ந்து அவர்கள் சாதிக்க வேண்டும், இன்னும் நான் மேலே மேலே போகணும் அப்படிங்கிறத விட்டுட்டு இன்னைக்குள்ள கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போய் ஏதோ ஒரு டிகிரி வாங்கினா போதும் அப்படின்ற அந்த ஒன்னோட நிறுத்திக்கிட்டு அவங்க வேறு ஃபீல்டில் என்ன செஞ்சிடறாங்க அப்படி போகிறவர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஆனால் சரியான முறையில் நாம் படித்த கல்வியை பயன்படுத்த வேண்டும், பிற மக்களுக்கு போதிக்கின்ற விஷயங்களில் கவனம் எடுக்க வேண்டும். அப்போ கல்வி என்ன செய்யணும், இதை உருவாக்குகிறது எந்த வயசில், அந்த குழந்தை பருவமாக இருக்கின்ற அந்த வயதில் சரியான கல்வியை கொடுங்க.
எவ்வளவு நல்ல கல்வியை தர வேண்டும், அந்த கல்வியினுடைய தரத்தை அந்த விஷயத்தில் என்ன செஞ்சிடணும், கொடுத்து விடணும். இது ரெண்டாவது செய்தி. முதல்ல அல்லாஹ்வுடைய அச்சத்தை போதிக்கணும், ரெண்டாவது கல்வியை கொடுக்க வேண்டும், மூணாவது நல்ல ஒழுக்கங்களை தர வேண்டும், வீரமானவர்களாக உருவாக்க வேண்டும். அதுவும் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு 14 வயசு இருக்கிறப்ப உஹது போரில் நானும் கலந்துக்கிறேன்னு முன் வரிசையில் நிற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஆளாக செலக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வாங்கன்னு தேர்வு செஞ்சுட்டு வர்றப்ப இவங்க வர்றாங்க நடுவில். அவங்க வயசு 14 வயசு இருக்கிறப்ப நானும் வர்றேன் அப்படின்னு முன்னாடி நிற்கிறாங்க. எதுக்கு? போருக்காக வேண்டி. போனால் உயிரோடு வருவோமா வரமாட்டோமா அப்படின்னு தெரியாது, நம்முடைய இது கேரண்டி கிடையாது. போனது தான், நாங்கள் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு முன்னால் நின்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ வேணாம் நீங்கள் போங்க அப்புறம் பார்த்துக்கலான்னு பின்னால் அனுப்பிச்சி விட்டாங்க. அடுத்த தடவை பார்த்துக்கலான்னு சொல்லி அனுப்பி விட்டார்கள். இருந்தாலும் அவர்களிடத்தில் இருந்த அந்த வீரம், அவர்களுக்கு ஊட்டப்பட்டிருந்த அந்த வீரம் அந்த பிள்ளைகளுக்கு இல்லை எதை பார்த்தாலும் பயப்படுறது அப்படிங்கிற ஒரு இதில் உருவாக்கக்கூடாது. வீர தீரத்தோடு தான் இஸ்லாமிய வரலாறுகளில் உருவாக்கி இருக்கிறார்கள் பிள்ளைகளை. தாய்மார்கள் தாய்களுக்கும் தந்தைகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது. கல்வியை கொடுப்பது, நல்லொழுக்கத்தை கொடுப்பது, வீரமுள்ள பிள்ளைகளாக என்றைக்காவது ஒரு நாள் அது நமக்கு பயனளிக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு கவனம் எடுத்து என்ன செய்யணும், அந்த பிள்ளைகளை உருவாக்குவது பெற்றோர்கள் மீது கடமையாக இருக்கிறது. அருமையானவர்கள், அப்போ இவையெல்லாம் கொடுக்கணும் அந்த குழந்தை பருவத்தில். குறிப்பாக அடுத்து பெரியவர்களை மதித்து நடக்கிறது, பெற்றோர்களை மதித்து நடப்பது, அதையும் நாம் அந்த வயசில் சொல்லி தரணும். அந்த வயசில் விட்டோம்னா அதுக்கப்புறம் கேட்க மாட்டான். அந்த வயசுலேயே அதனுடைய முக்கியத்துவத்தை எப்போ சமூகத்தில் பெரியவர்களை மதித்து நடந்துக்க. பெரியவர்கள் ஏதாவது சொன்னால் கொஞ்சம் கேட்டு பழகு, நல்லது சொல்கிறாங்களா அதை எடுத்துக்க. நல்ல விஷயங்களை தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்க அனுபவத்தில் சந்தித்த விஷயங்கள்லாம் பெரியவர்கள் சின்னவங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அதை நீ எடுத்துக்க. பெற்றோர்கள் தாய் சொல்லுறாங்களா, ஒரு அம்மா பேசுகிறாங்களா, அம்மா பேச்சுக்கு மதிப்பு கொடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியவர்களை பற்றி சொன்னார்கள் அல்லவா, சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டாதவரும் பெரியவர்களுக்கு மரியாதை செய்யாதவரும் என்னை சார்ந்தவர் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா. அதே போல இன்னொரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட யா ரசூலல்லாஹ், நான் உறவாடுவதற்கு மிகவும் தகுதியானவர் உலகத்தில் யார் என்று கேட்ட பொழுது உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள். 3 முறை அதையே சொன்னார்கள், உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள். 4வது முறை உன்னுடைய தந்தை என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நாம் உறவாடுவதற்கு ஆக தகுதியானவர்கள் உலகத்தில் நம்முடைய தாயும் தந்தையும் தான். அந்த தாயையும் தந்தையும் இன்றைக்கு சர்வசாதாரணமாக பேசுகிற, சீ என்று சொல்லுகிற, சத்தம் போட்டு பேசுகின்ற, திட்டுகின்ற, எதிர்த்து பேசுகின்ற பழக்கங்கள் பெரும்பாலும் நாம் பார்க்கின்றோம். நிறைய பிள்ளைகளிடத்தில் இருக்கு. அதை தடுக்கணும். அதை தடுக்கிறது கடமை. பெற்றோர்களே ஆரம்பத்திலேயே சொல்லி கொடுத்துடணும் இந்த விஷயத்தெல்லாம். அந்த பிள்ளை சின்ன பிள்ளையாக இருப்பா, பெற்றோர்கிட்ட மரியாதையாக நடந்துக்க, அத்தா அம்மாட்ட அம்மா சொல்கிறத கேட்டு நடந்துக்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், அது பற்றி உண்டான உணர்வை என்ன செய்யணும், நீங்கள் அந்த வயசுலேயே ஊட்டினாதான் அவன் வளர்ந்த பின்னாடி மதித்து நடப்பான். அப்போ நாம் விட்டுட்டோம்னு சொன்னால் அவன் பெரியாரான பின்னால் அவன் மதிப்பு மரியாதை இல்லாதவனாகத்தான் பயணிப்பான். அதையும் இஸ்லாம் சொல்லித்தர. அதை பிள்ளைங்களுக்கு கொடுங்க. கல்வி கொடுப்பதை போலே அல்லாஹுடைய அச்சத்தை கொடுப்பது மாதிரி, நல்லொழுக்கத்தை கொடுக்கிறது மாதிரி, வீரத்தை கொடுப்பது மாதிரி, மரியாதைகளையும் கொடுக்க வேண்டும். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பது, பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன செய்யறது, மரியாதை கொடுத்து நடந்துக்க. அதே மாதிரி பெற்றோர்கள் என்ன செய்யக்கூடாது, பிள்ளைகளுக்கு சாபம் விடக்கூடாது. சர்வசாதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கடுமையாக எச்சரிச்சிருக்கிறாங்க இந்த விஷயத்தை. சாதாரணமாக பிள்ளைங்களை நீ நாசமாக போ, நல்லா இருப்பியா அப்படி இப்படின்னு சாபம் விடுறோம் பார்த்தீங்களா. இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். ஏன் தடுத்தாங்கன்னா, நீங்கள் சக்குன்னு சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிற நேரத்தில் அது துவா கபூலாகிற நேரமாக இருந்தது என்று சொன்னால் அது நீங்கள் சொல்கிற வார்த்தை ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தை என்ன செஞ்சிடும், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடும். அதனால் சாபம் இடாதீர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெற்றோர்கள் பிள்ளைகளை சாபமிடக்கூடாது, திட்டி பேசக்கூடாது. அதே நேரத்தில் பிள்ளைகளும் பெற்றோர்களை மதித்து மரியாதை இல்லாமல் பேசுவது, அவங்கள நாம் பெரிய ஆள் ஆயிட்டோம், அவங்களை இதுக்கப்புறம் நாம் என்ன சொல்றது, அவங்க சொல்றி நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வந்து விடார்கள். 2 பேரும் கவனத்தில், பெற்றோர்களும் கவனம் எடுக்க வேண்டும், பிள்ளைகளும் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அந்நியமிக்கவர்களே, நிறைய பெற்றோர்கள் வேதனைப்படுறாங்க. அதனால பிள்ளைகள் கொஞ்சம் கவனமாக, அம்மா நம்ம அம்மா தான், யார் அது, நம்மை பெற்றெடுத்த தாய் தானே,
நம்மை உருவாக்கிய தாய் தான். நம்ம உலகத்துக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தவர்கள் தான் தாய், நம்முடைய தாய். அந்த தாய் இன்னைக்கு நாம அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறோமே, அவங்க மனசு வேதனைப்படுகிறதே, அவங்களுடைய கண்கள் கலங்குகிறதே என்று சொன்னால் அதை நாம் எத்தனை பேர் யோசிக்கிறோம்? அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம உருவாக்குனாங்க. நம்ம குழந்தையா இருக்கிறப்ப அவங்க தங்களுடைய எல்லா சுகத்தையும் விட்டுட்டு தானே நம்ம வளர்த்தாங்க. அதை யோசிச்சு பாருங்களேன். ஒரு தாய் ஒரு பிள்ளையை வளர்க்குறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு தானே, அவங்க தூக்கத்தை விட்டுட்டு அவங்க எப்போ அவங்க கர்ப்பமாக ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ இருந்து ஒரு பெண் என்னென்ன சங்கடங்களை எல்லாம் சந்திக்கிறார் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நம்ம நம்முடைய தாயை பேசுவோமா? நம்முடைய தாயிடத்தில் மரியாதை இல்லாமல் நடந்து கொள்வோமா? நிறைய பெற்றோர்கள் கலங்குகிறார்கள் தெரியுமா? நிறைய பெற்றோங்க வருத்தப்படுறாங்க, என்னுடைய பிள்ளை இப்பயே இப்படி இருக்கானே அப்படின்னு. சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க, பெரிய பிள்ளையான பின்னால் வருத்தப்படுற பெற்றோர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். யோசித்து பாருங்கள். அவங்க தங்களுடைய சுகத்தை எல்லாம் விட்டுட்டு தான் நம்மை பெற்றெடுத்தார்கள். நாம் உலகத்திற்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தாங்க. நாம் குழந்தையா இருந்து எந்திரிச்சு நடந்து பேசி படிக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் அவர்கள் தான் காரணமாக இருந்தார்கள். அப்படி காரணமாக இருந்தவர்களை நாம் வளர்ந்த பின்னால் ஒரே நேரத்தில் தூக்கி போட்டு போயிடும். அது எந்த விதத்திலே சரியானதாக இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அதனால அருமையானவர்களே, அந்த பிள்ளைகளுக்கு இந்த பண்பையும் போதிக்கணும். பெற்றோர்கள்ட்ட நீ நல்ல முறையில் மரியாதையோடு நடந்துக்கப்பா அப்படிங்கிற அந்த பண்புகளும் பிள்ளைகளுக்கு போதிக்கப்பட வேண்டும். இப்படி நிறைய விஷயங்கள் மார்க்கம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கு. இந்த 2-3 விஷயத்தை மட்டும் நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். குழந்தைகள் அது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த குழந்தைகளை கொண்டாடுங்கள், அந்த குழந்தையை கொண்டு மகிழுங்க, அன்பு பாராட்டுங்க. அதே சமயம் அந்த குழந்தைகளுக்கு எதை கொடுக்க வேண்டுமோ, எதை போதிக்க வேண்டுமோ அந்த இல்முகளையும் கல்விகளையும் சரியான முறையில் போதித்து விடுங்கள். அதே மாதிரி பிள்ளைகளும் பெற்றோர்களுடைய மரியாதையை உணர்ந்து நடக்க வேண்டும் என்பதை இந்த ஜுமாவின் வாயிலாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு நல்லருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்கவர்களே, இன்ஷா அல்லாஹ் நமதூரில் நாளை மற்றும் நாளை மறுநாள் சனி ஞாயிறு 2 தினங்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இந்த SIR ஃபார்ம் பூர்த்தி செய்து தருகின்ற முகாம்கள் தேர்தல் ஆணையத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நாளைக்கும் நாளை மறுநாளும் நீங்கள் உங்களுடைய ஃபார்ம்களை, உங்களுக்குண்டான படிவங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் எங்கு ஓட்டு போடுவீர்களோ அந்த பள்ளிக்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் அங்கு உங்களுக்குண்டான விவரங்களை பூர்த்தி செய்து தருவார்கள். அந்த முகாம்கள் 2 நாட்கள், நாளையும் நாளை மறுநாளும் நடக்க இருக்கிறது. அந்த முகாம்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு நிர்வாகத்தின் சார்பாக உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.